இதில் இன்னொரு சிச்சுவேஷன்ஸும் நடக்குது. இப்போது வந்து ஒரு கணவன் மனைவி வந்து தனியாக இருக்காங்க அப்படிங்கும்போது வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த ஃபேமிலியை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி நான் இது பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா முடிவுமே வந்து அம்மா தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது? இது என்னன்னா, அந்த பையனுடைய ஜாதகம் 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம். எந்த வீட்டுல மாமியார் உள்ள வந்து பூந்து பிளே பண்றாங்களோ அந்த வீட்டு ஃபேமிலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மேக்ஸிமம் இருக்கிறது கிடையாது. இப்போ லைஃப் சைக்கிளே வந்து மாறிடுச்சு. இப்போ திருமணம்ங்கிற விஷயத்த வந்து அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது வந்து இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஜாதக ரீதியாக வந்து பார்க்குறாங்க, லவ் மேரேஜஸ் நிறைய நடக்குது, லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த ஆய்வுக்கு சரியா எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா குறைவுதான். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாகவும் அதுலேயும் குறிப்பாக வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தை பார்க்கலாம். அதுலேயுமே வந்து குறிப்பாக வந்து கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கையினால திருமணத்தில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாக்குது, திருமணம் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்குமே வந்து கிரகங்கள் வந்து எந்த வகையில் வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே வந்து எந்த லக்னமாக இருந்தாலுமே 7ஆம் இடத்துல வந்து இப்போது 2 கிரகம் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து சனியும் செவ்வாயும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் வந்து திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஏற்பட்டாலுமே கூட இப்போ குரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் திருமணம் வந்து நல்ல கைக்கூடி அமைஞ்சாலுமே கூட குழந்தை விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம்? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக், அதாவது திருமணம் பாவத்தில் 7ஆம் இடத்தில் கிரகச்சேர்க்கையை பற்றி முக்கியமான கிரகத்தை கேட்டிருக்கீங்க. சந்திரனும் சுக்கிரனும் சனியும் செவ்வாயும் இந்த கிரகச்சேர்க்கையின் மூலமாக அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இது குரு பகவான் பார்த்துட்டாருன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னு கேள்வியை கேட்டிருக்கீங்க. சந்திரன் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதத்தில் அம்மாவை குறிக்குண்டாமா, பெண் ஜாதத்தில் அம்மாவை தான் குறிக்கும். அதான் தாய்க்குண்டான கிரகம். அடுத்த விஷயம் சுக்கிரன்னா மனைவி குறிக்கும். இது ஆணுக்கு மட்டுமே. ஏன்னா பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து கணவன்னு சொல்லுவோம். அப்போ சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா எந்த வீடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மேஷத்தில் வச்சுக்கோங்க, ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனா, சந்திரன் இருக்கிற வீடே வந்து அவருக்கு ராசியா இருக்கும். ராசிங்கிறது அந்த சந்திரன் நின்ற வீடு தான் ராசி. அடுத்த விஷயம், லக்னமா இருந்து 7ஆம் இடமா இருக்கு அப்படின்னா சுக்கிரன்னா 7ஆம் இடம். அப்ப சந்திரன் சுக்கிரன்னா அம்மாவுக்கு உண்டான கிரகமும் மனைவிக்கு உண்டான கிரகம் சேர்ந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வரக்கூடிய மனைவிக்கு இந்த அம்மா யாரு? மாமியார். இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. ஒரு மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா அங்க அம்மாவுக்கு வேல்யூ குறையும். ஆனா அந்த அம்மா இந்த மகன் மேல அதிக பிரியமா இருப்பாங்க. இதுதான் ப்ராப்ளம். அப்ப மேக்சிமம் வச்சுக்கோங்க, லக்னம் மேஷத்துல பிறந்திருக்காங்கன்னா 4க்கு உண்டான கிரகம் தனக்கு 4ல வரக்கூடிய மனைவியே ஒரு தாய் மாதிரி இருப்பா. அப்ப என்னன்னா, அம்மா பக்கத்துல இருந்தா பிடிக்காது, நானே பாத்துக்கிறேன் என் புருஷனை. இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கும் பையன் மேல பாசமா இருக்கும், மனைவிக்கும் பாசம் அதிகமா இருக்கும். அப்ப அவங்களோட என்ன ஒரு பாசத்தின் போராட்டத்தின் மூலமா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா இந்த 2 கிரகம் எங்க பாக்குது? 7ஆம் இடமா லக்னத்தை பாக்குறாங்க. லக்னம் யாரு? இவர் தானே. இவர் பேர்ல அதிகமா பாசம். இந்த பாசத்தின் பேர்லயே அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமானு விட்டு கொடுக்க முடியாதனால 2 பேரும் முக்கியம்தான். 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே கிரகமாகப்பட்டது பகை வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து மிதுன லக்னம் எடுத்துக்கலாம். இந்த லக்னம் மிதுனத்துக்கு எடுத்தீங்கன்னா 2க்குண்டான குடும்பாதிபதி சந்திர பகவானா வராரு. 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு பாதகஸ்தானத்தில். ஆனா இந்த புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகாதிபதி சுக்கிர பகவான் தான். அப்ப அவர் வந்து உட்காண்டாரு பாதகஸ்தானத்தில். சரிங்களா? அப்ப 7ஆம் இடம் பாதகஸ்தானம். வரக்கூடிய மனைவி அம்மா 2 பேருமே இவரை கண்டுக்க மாட்டாங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு பாசத்தை விழுந்து விழுந்து காட்டுறாங்க. இந்த மிதுனத்துக்கு அந்த 2 பாசமும் கிடைக்காது. என்ன காரணம்? சந்திர பகவான் குடும்பாதிபதி,
வந்து உட்கார்ந்தாரு பாதகஸ்தானத்தில். சுக்கிர பகவான் யோகாதிபதி வந்து உட்கார்ந்தாரு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, குரு பகவான் பார்வை இருந்தால். அந்த குரு பகவான் பார்த்தால் நன்மை கிடைக்காது. என்ன காரணம்? பாதகாதிபதியே குரு பகவான் தான். முழுமைய யோகத்தை கொடுக்க முடியும். சுக்கிர பகவானுக்கும் உங்களுக்கு அந்த சந்திர நட்பு கிரகம் தானே. சுக்கிரன் வந்து அசுரகுரு தேவகுரு, ரெண்டு பேர் எப்பவுமே பொருந்தாது. இங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு திருமணம் ஆயிட்டா இவங்க மனைவியோட தனியா இருந்துக்கணும். அந்த இடத்துல அம்மா விட்டு கொடுத்து வந்துடணும். சந்திரன் சுக்கிரன் இணைவு இருந்து பொதுவான விஷயம் கேட்டீங்கன்னா அம்மா விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா நம்ம பார்த்துக்கிற இடத்துல மனைவி ஒருத்தி வந்துட்டா, இனி அவங்க என்ன பண்ணணும்? தள்ளி வேடிக்கை தான் பார்க்கணும். அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, அதை ரசிச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு கைட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே வராது. இதுல இன்னொரு சுச்சுவேஷன்ஸும் நடக்குது. இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி வந்து தனியா இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த ஃபேமிலியை வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி நான் இது பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா முடிவுமே வந்து அம்மா தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது? இது என்னன்னா, அந்த பையனுடைய ஜாதகம் 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம். எந்த வீட்டுல மாமியார் உள்ள வந்து பூந்து பிளே பண்றாங்களோ அந்த வீட்டு ஃபேமிலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மேக்ஸிமம் இருக்கிறது இல்லடாமா. அதை இவங்க வாழ்ந்த விதம் வேறையா இருக்கும், இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை வேறையா இருக்கும். இவங்க வாழ்ந்த மாதிரியே அந்த வாழ்க்கையை கொண்டே கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் எதுக்க முடியாது. ஸோ மேக்சிமம் ரெண்டு அம்மாமார்களுமே அந்த கல்யாணம் ஆயிடுச்சு அவங்கள ஃப்ரீயா விட்டுறணும். அவங்க பிரச்சனைக்குள்ள தலையீடு வச்சுக்காம இருந்துட்டாவே சண்டை போட்டு சேர்ந்துக்குவாங்க. ஆனா ரெண்டு அம்மாவும் வந்து, அதாவது 7ஆம் இடம் 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், 10 மாமியார் ஸ்தானம், ரெண்டு சம்பந்திங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னாவே இவங்க லைஃப் காலி. ப்ராக்டிக்கலா சொல்றேன் நான், சரிங்களா? ஏன்னா சின்ன சின்ன விஷயம் சண்டை போடுறாங்க, ஒரு தேவை இருக்கும், இல்லை எதிர்பார்ப்பு இருக்கும். எப்ப தேவையும் எதிர்பார்ப்பும் கிடைக்காம இருக்கோ அங்கதான் பிரச்சனை வரும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும். இந்த இடத்துல மாமியா வந்து நாங்க அப்படியெல்லாம் வாழ்ந்தோம் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நீ என்ன இப்படி என் பையனை கேள்வி கேட்கிறேன்னு கேள்வி கேட்டாவோ, இல்லை அவங்க அம்மா வந்து என் பொண்ணு அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் நீங்க இப்படி பாக்குறீங்கன்னு கேள்வி கேட்டாவோ தேவையில்லாத பிரச்சனை. எப்பவுமே பிறந்த வீட்டை விட்டுட்டு ஒரு புகுந்த வீடு, ஒரு சிம்பிளா சொல்றேன், நம்ம ஒரு திருமண பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கணவன் மனைவி ஒரு உறவு அப்படிங்கும் போது ஒரு மருமகன் மகனா அந்த வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா மருமகன்னு பெயர். இந்த பொண்ணு மகளா வீட்டுக்கு வராங்க. ரெண்டு பேரோட குடும்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். 2 பாரம்பரிய இணைவு தான் திருமண வாழ்க்கை. சந்ததி ரெண்டுமே பேரம்பேத்தி தான், ரெண்டு குடும்பத்துக்குமே. மகன் வழியா இருந்தாலும் மகன் வழியா இருந்தாலும் ரெண்டுமே பேரம்பேத்தி தான். தாத்தா பாட்டி யாருன்னு சொன்னா பேர் சொல்லிதானே ஆகணும். அம்மா வழி தாத்தா அப்பா சொல்லிதான் ஆகணும், அப்பா சொல்லிதான் ஆகணும் தாத்தா பாட்டிய. ஸோ என்னன்னா 2 பாரம்பரியம் இணையும் பொழுது முதல்ல குறுக்க போகக்கூடாது. ஆனா அந்த சந்திரன் சுக்கிரன் இணைவு இருக்குங்கும் போது அப்பதான் வந்து விட்டே கொடுக்க முடியாது, அம்மானால முடியாது. இதுல இன்னொரு விஷயம், மகர லக்னமா இருந்தாவோ ராசி மகரமா இருந்தாவோ இவங்களுக்குள்ள விஷயம் கேட்டீங்கன்னா, 7க்குண்டான கிரகம் சுக்கிர பகவானே இங்க 4ஆ வர்றதுனால பொதுவா அந்த 12 லக்ன ராசியில மகரத்துக்கு மட்டுமே 18 வருஷம் ஆய்வு. ராசி லக்னத்துல பிறந்திருக்காங்க, என்ன ஸ்டாரா இருக்கட்டும், உத்திராடம் திருவோணம் அவிட்டம், இதுல பிறந்திருக்காங்கன்னா வரக்கூடிய மனைவியே தாயாதான் இருப்பா, தாரமா இருக்க மாட்டா. தாம்பத்தியம் குறைவு, அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு தான் இருக்கு. நீங்க யாரை வேணா கேளுங்க, லக்னம் மகரத்துல பிறகட்டும் ராசி மகரத்துல பிறகட்டும் என்ன வேணா ஸ்டாரா இருக்கட்டும், கேட்டு பாருங்க, நல்லா ஒய்ஃப் கேரிங் இருக்கும், அம்மா மாதிரி தான் இருப்பா, மனைவியா இருக்க மாட்டான். ஒரு ராசிக்குமே வந்து என்ன மாதிரியான குணாதிசயம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தனியாவே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சிட்டி லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ லைஃப் சைக்கிளே வந்து மாறிடுச்சு. இப்போ திருமணம்ங்கிற விஷயத்த வந்து அவங்க எப்படி கொண்டு போறாங்கங்கிறது வந்து இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஜாதக ரீதியாக வந்து பார்க்குறாங்க, லவ் மேரேஜஸ் நிறைய நடக்குது, லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேக்ஸிமம் வந்துட்டா திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த ஆய்வுக்கு சரியாக எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா குறைவு தான். ஒரு 15 வருஷத்துக்காவது மேட்சிங் பார்க்கணும். நான் என்னோட லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வருதுன்னா 15 வருஷத்துக்கு மேட்சிங் பார்ப்பேன். ஏன்னா லக்னம் ராசி அமைப்பு விட 15 வருஷத்துக்கு கோச்சாரத்தோட திசா புத்தி என்ன பயணிக்குது, அவங்க லைஃப் 5 வருஷம் மட்டும்தான் அவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. 2 குழந்தைகள் பிறக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கும் பொருளாதார ரீதியான வருமானம் வேணும், 2 பேரும் வேலைக்கு போவாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். அந்த 15 to 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. 20 வருஷத்துக்கு மேற்கொண்டு ஒரு திருமண வாழ்க்கையை முழுமையாக அவங்க கொண்டு போக முடியாது. அதற்கும் மேற்கொண்டு இருக்காங்கன்னா அவங்க பூர்வ ஜென்மத்தோட புண்ணிய பலன் தான். 20 வருஷத்துக்கு மேற்கொண்டு அந்த பாக்கியம் அப்படின்னு அப்படி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ
ஸோ இன்றைய காலத்துல வந்து திருமண பொருத்தம் சரியா முதல்ல பார்க்கறாங்களா, அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு காலத்து அதுவும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு விட சாந்தி முகூர்த்தத்துக்கு கரெக்டாக நாள் குறிச்சு கொடுக்கணும். ஏன்னா 2 இணையும் பொழுது நேரம் காலம் கரெக்டாக இருக்கணும். குறிப்பிட்ட டைம் இருக்கும், அதையும் சரி வர முகூர்த்தம் குறித்து தான் பண்ணணும். இன்னைக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையும் தப்பாக இருக்குது அந்த முறை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சகிப்புத்தன்மை பொறுமை ரொம்ப அவசியம் வேணும். 2 பேர்த்துக்கும் இல்லை. அவசரமாக ஒருத்தரை பார்க்குது, பிடிச்சிக்குது, இருந்துடுறாங்க. என்னென்ன இந்த திருமணம் நிறைய டைவர்ஸு, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு பசங்க பிள்ளைங்க, முதல்ல லைஃப்பை கொண்டு போகலாம், சேர்ந்து வாழலாம், நம்ம லைஃப் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு பின்னாடி வச்சுக்கலாம் மேரேஜ் அப்படிங்கிறாங்க. உனக்கு பிடிச்சா நான் கூட இருக்கேன், எனக்கு பிடிச்சா நீ கூட இருங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால தான் இந்த லிவிங் டுகெதர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டில் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? நிறைய பெண்கள் ஏமாற்றப்பட்டாங்க, ஆண்களும் ஏமாற்றப்பட்டாங்க. என்ன காரணம்? சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லை. வாழ்ற இடமும் வளர்ற விதமும் தான் ஒரு குடும்ப சூழ்நிலை நிராகரிக்கும். அதே மாதிரி கொண்டு வரவும் செய்யும், நிராகரிக்க செய்யும், கொண்டு வரவும் செய்யும். 2 பக்கம் ஆணிவேர் சரியா இல்லை, 2 பக்கம் ஆணிவேரும் ஸ்ட்ராங்கா இல்லை. ஒர்க் ரிலேட்டடா வெளியே வராங்கும் போது அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்கு. அந்த ஃப்ரீடமை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது தான் இது எல்லாமே வந்து இருக்குது இல்லைங்களா? இன்னொரு விஷயம் தான், வேலைக்கு போறாங்க. இப்போ பெண்களும் ஆண்களும் எல்லாம் வெளிநாடு வெளியே எல்லா பக்கம் படிக்கவும் எல்லா பக்கம் போறாங்க. அதிகம் வளர்ந்துருச்சு, தவறு கிடையாது. ஆனா எது நமக்கு வேணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு பொண்ணுங்களை கேளுங்க, சரியான நேரம் காலம் கல்யாணத்துக்கு வந்திருக்கும், டைம் பண்ணணும். ஆனா நாள் வந்து எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும், நான் இன்னைக்கு வந்து கல்யாணம் குழந்தைன்னு உட்காந்துட்டுனா எனக்கு அந்த கரியர் போயிடுன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிடறாங்க. அந்த ஜாதகத்துல 2 வருஷம் தான் திருமண யோகம் இருக்கும். இவங்க நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா யோகம் திரும்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும். இன்னைக்கு 35 வயசுலயும் பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. ஆனா அதோட வயசுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமே, நடக்குது தவறு. அது கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. அதனாலே நிறைய விஷயம் என்ன பண்ணிடுறாங்க, ஃபேமிலிக்கு தெரியாம தப்பு நடக்க வாசி விஷயம் யாருக்கு இருக்கு. அந்த மாதிரியும் தவறு நடக்குது இல்லையா? இப்போ வந்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் ரெண்டுமே நடக்குது இல்லைங்களா? இப்போ ரெண்டுமே வந்து சாதாரணமாயிடுச்சு. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ராசிக்குமே வந்து இவங்க தான் அமைவாங்க, இப்படி தான் அமைவாங்க அப்படின்னு சொல்லி கிரக சேர்க்கை மூலியமா வந்து லவ் மேரேஜ்க்கு கண்டுபிடிக்க முடியுமா? பார்க்கலாம். காதல்னாவே புதன், கேதுனா வலை, சுக்கிரன்னா ஆசை, பெண்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல 5ஆம் இடம், அதுதான் காதலுக்கு உண்டான மனசார்ந்த விஷயம். 5ஆம் இடம் தான் இந்த புதன், சுக்கிரன், ராகுவோட திசா புத்தி காலம். அதே மாதிரி 5க்கு திசா புத்தி காலம். ஒருத்தர் பார்க்கும்போது பிடிக்கணும் இல்லையா? நேர் 7க்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் தானே லைஃப் பார்ட்னர், அந்த 7. அப்ப 5, 7, 11ங்கிறது ஆசை. ஒருத்தரை பார்க்கும்போது பிடிக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, நம்ம நினைச்ச மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா எந்த விஷயமும் மேலோட்டம் பார்க்கும்போது தெரியாது. இந்த 5, 7, 11 மேலோட்டம் பார்க்கறது தான். ஆனா அவங்க கூட ரன் பண்ணி பார்க்கும்போது, லைஃப்பை கொண்டு போய் பார்க்கும்போது தான் தப்பு செஞ்சுட்டோமோ, அவசரப்பட்டோமோ விஷயமோ உள்ள வரும். அப்ப என்னன்னா, இந்த புதனும் சுக்கிரனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். புதன் சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க லவ் மேரேஜ் தான். 5, 7, 11 ஸ்ட்ராங்கா இருந்தா லவ் மேரேஜ் தான். அது கரெக்டா தசாபுத்தி காலத்துல வரணும். ஒரு சிலருக்கு வச்சுக்கோங்க, புதன் பகவான் பலவீனமா இருக்காரு, புதன் ராகுவோட சேர்ந்துருக்கும், புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க, அவங்க தேவையை முடிச்சதுமே விட்டு வந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரம் சுவாதியில, அது சுவாதி 3ஆம் பாதத்தில் எந்த கிரகம் திசாபுத்தி நடத்தாலும் ஒரு தவறை செய்யுதுடாமா. அது நான் சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னா, நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க, ஜாதகம்லாம் பார்க்க போவாங்க இல்லையா? சுவாதி 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசையும் புத்தியும் நடத்தினால் திருமணத்திற்கு முன்னாடியே தாம்பத்தியம் ஏற்படும். அதை சொல்லக்கூடாது, ஏன்னா தாம்பத்தியங்கிறது ஒரு புனிதமான உறவு. தவறு செய்வாங்க. சுவாதி 3ல கண்டிப்பா நடக்கும். அப்ப ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க, திருமணத்துக்கு முன்னாடி தசாபுத்தி வருதுன்னா அவங்க இன்னும் கேரா இருக்கணும். அப்போ அந்த டைம் என்ன பண்ணக்கூடாது, அந்த பொண்ணுங்க வெளியே தங்குறதோ வெளியே இருக்கிறதோ வேலைக்கு போகிறதோ எல்லாம் இல்லாமல் திருமணத்தை அமைச்சு வைக்கிறது நல்லது. சில நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய பேப்பரில் நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு அவமானம், ஒரு பிரச்சனை வந்துடுறாங்க. ஏன் சுவாதினாவே மீடியா ராகுதான், வெளியே பிரம்மாண்டப்படுத்தி காமிச்சிடும், நல்லதையும் காட்டும் கெட்டதையும் காமிச்சிடும். அப்போ சுவாதி 3ல கிரகம் நடத்த தசாபுத்தினாவே அந்த பையனும் பொண்ணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ரொம்ப அங்கே முக்கியமான விஷயம். என்னோட ஆய்வில் நான் ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னாவே தசாபுத்தி நடக்குதுன்னு சொல்லிடுவேன். இந்த டைமில் உங்கள் பொண்ணு எங்கே இருக்கக்கூடாது, பையன் எங்கே இருக்கக்கூடாது, கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஏங்க அங்கே ஒர்க்கில் இருக்காங்க, சம்பளம் வந்துட்டு இருக்கு, 4 லட்சம் 5 லட்சம் வருது, வந்துட்டு போகட்டும். லைஃப் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காது இல்லைடா, அதையும் சொல்லிடுவேன். ஏன்னா என் டியூட்டி அது, அதை கரெக்டாக பண்ணிடுவேன். அதுக்கு மேற்கொண்டு சில விஷயங்கள் மாற்றவே முடியாதுன்னா சந்திச்சுட்டும் வராங்க பின்னாடி பிரச்சனையை. லவ் மேரேஜ் வந்து எந்தெந்த ராசிக்கு அமையும் கேட்டிங்கன்னா,
மேஷத்துக்கு எடுத்தீங்க வச்சுக்கோங்க, சுக்கிர பகவான் 2-7 வராங்க. இவங்க ஆல்ரெடி வந்து எப்பவுமே வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு காதல் கனவுலயே இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் இல்லையா, இவங்களை பார்க்கும்போது பிடிக்கும். ஜெயின் சாட்டிக்காக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் ஜெயின் சாட்டிக்கு, லேடியாக இருந்தாலும் பார்க்க அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அடுத்தவங்க ஈர்க்கும் தன்மை மேஷத்துக்கு உண்டு. அப்போ இங்கே புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 3-6 வருவாங்க. இந்த செவ்வாய் தசை கிரகம் ரொம்ப முக்கியம் இல்லைம்மா. இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காரு முக்கியம், சரிங்களா? ஸோ நட்பு கிரகத்தோடு இருக்கு அப்படின்னா அடுத்தவங்களோட பழகிறதுக்கு விரும்புவாங்க, ஆனால் இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க விருப்பத்தை சொல்கிற வரைக்கும் இவங்க இறங்கி வர மாட்டாங்க. ஆப்போசிட் இருக்கவங்க இறங்கி சொல்லணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். ஆனால் பிடிக்கும். எப்போ பிடிக்கும்? அவங்க சொன்னாதான் பிடிக்கும், சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள அந்த காதல் வந்து பெரிய அளவு வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா புதன் வந்து 6க்கு உண்டான கிரகம், 3க்கு உண்டான கிரகமும் கூட. இந்த 7 எடுத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் லைஃப் பார்ட்னர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ஆப்போசிட்ல இறங்கி வந்து காதலை சொன்னா மட்டும்தான் ஏத்துக்குவாங்க. அது வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க, என்கிட்ட சொல்லணும் 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 அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் விட்டு கொடுத்து இறங்கி போக மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு ஈர்ப்பு ராசினா என்னென்ன? ஈர்ப்பு ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தனுசு எடுத்துக்கலாம், சரிங்களா? துலாம் எடுத்துக்கலாம். துலாம், தனுசு, கடகம் அதெல்லாமே ஈர்க்கக்கூடிய ராசி தான். வசியம் பண்ணிடுவாங்க, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சிம்மம் நல்லா இருக்கும். இதெல்லாமே வந்து விட்டு கொடுத்து போவாங்க. இது ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி செட் ஆகுண்டாமா, ஒன்றும் பிரச்சனை. 6, 8 பாயிண்ட் தான் மேக்ஸிமம். ஏன்னா இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா எதிரி ஸ்தானம், நோய் ஸ்தானம். எப்பவுமே 6, 8 வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, 12 வந்து விரயம். இந்த அமைப்பில் கொண்டவங்க மட்டும்தான் என்னன்னா, யாருடைய அமைப்பில் ஜாதகம் பலமா இருக்கோ அவங்கனாலது இவங்களுக்கு வாழ்க்கை. இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது, ஆப்போசிட்டா இருப்பாங்க, எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இதுல ஒரு விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா, சிம்மம் மகரம் எடுத்தீங்கன்னா 2 பகை கிரகம் தான். ஆனா வசிய பொருத்தமே 2 பேத்துக்குள்ளேயும் வசியம் இருக்கும், விட்டு கொடுத்து போய். சிம்மம், தனுசு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணாலும் சரி, இவங்களால லவ் பண்ண முடியாது. சிம்மம், தனுசு அவ்வளோ கேரிங்கா இருக்கும். இதுல மிதுனமும் பார்த்தீங்கன்னா கும்பம், அது நல்லா இருக்கும். இப்போ ரிஷபத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்மம் நல்லா இருக்கும், அதே மாதிரி கும்பம் நல்லா இருக்கும், துலாம் நல்லா இருக்கும். 6, 8 இருந்தாலும் சில விதிகளுக்கு மட்டும் உட்படாத வரும். விருச்சகம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தன்மை இருக்கணும். யாரோ ஒருத்தர், அது ஆணா இருந்துட்டாங்கன்னா ஆண் தான் விட்டு கொடுத்து போகணும், பெண் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. இந்த இடத்துல ரிஷபத்துல பிறந்தவங்க குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க. அம்மா அப்பா என்ன பண்றாங்க, வெளியே எங்க வந்துட்டாலும் ஃபேமிலி பத்தி நினைப்பு என்னைக்குமே இருக்கும். அம்மா சாப்பிட்டாங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா, வீட்டுக்கார சாப்பிட்டாங்களா, பையன் சாப்பிட்டானா, பொண்ணு சாப்பிட்டாளா, இதே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ரிஷபத்துல யார் பிறந்தாலும் இவங்களுக்கு அப்புறம் தான் குடும்பத்து வளர்ச்சியே இருக்கும். ஏன்னா குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எதுனா ரிஷபம் மட்டுமே, சரிங்களா? ஆனா இவர்களுக்கு ஏற்ற ஒரு பாராட்டு கிடைக்காது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க, பாராட்டு கிடைக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பலவீனமாயிடாது. மனம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது யாருங்க, ஃபேமிலியே தான் கொடுக்கும், வேற யாரும் தேவையே இல்லை. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் குணாதிசயம் பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கும். இப்போ எப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து இப்போ 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னா, வேற எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்தா இவங்களுக்கு இந்த மாதிரி குணாதிசயத்துல வந்து பொண்ணு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காங்க அப்படின்னாவே மறைவுதான் இருக்கும். யாருக்கு யோகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குறையுள்ள இடத்துல அவங்க பொண்ணு எடுக்கணும். சொந்தத்துல பொண்ணு கட்டக்கூடாது. மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு கட்டினாங்கன்னா நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும். இன்னொன்று, மாற்று இனம், மொழி அந்த மாதிரி இடத்துல பொண்ணு எடுக்கலாம். இதே மாதிரி இந்த வெளிநாடு, வெளியூர், ஏன்னா 12ஆம் இடம்னாவே ஃபாரின் எடுத்துக்கலாம். நம்ம வெளிநாடு அந்த மாதிரி ஊர்ல போய் பொழைக்கிறது, அந்த ஊர்ல மாதிரி பொண்ணு அமைகிறது, சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இன்னொன்னு, கல்யாணம் ஆனதும் சில நேரங்கள்ல திருமணத்தை பண்ணி வச்சுட்டு இவங்க வெளிநாடு போயிடுவாங்க, அந்த பிரிவையும் கொடுத்துரும். அப்போ ஒரு திருமண பந்துக்குள்ள ஒரு இயல்பான வாழ்க்கை முறை பாதிக்கும். இந்த அமைப்புக்கும் வந்துடும். இதுல என்ன மாதிரி பார்த்து குணாதிசயம்னா, விட்டு கொடுத்து போகக்கூடிய மனைவி அமைஞ்சா மட்டும்தான், இந்த இடத்துல அவங்க ஏத்துக்கிட்ட மனப்பக்குவம் இருந்தா மட்டும்தான் சிறப்பா இருக்கும், சரிங்களா? ஏன்னா 12ஆம் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும், விரயம் நிறைய இருக்கும். இன்னொன்று, அந்த பொண்ணுக்கு முழுமையான தேவைகள் கிடைக்காது. தனக்கு தேவைகள் கிடைக்காட்டியும் மனம் சார்ந்த விஷயத்தில் நம்ம கௌரவமான இடத்துல கல்யாணம் அமைஞ்சிருக்கு, நம்ம நல்ல இடத்துல நல்ல கேரக்டரா இருப்பாங்க, அந்த கேரக்டருக்கோசரம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகணும் இல்லையா? இப்போ மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க, கல்யாணமானதுக்கு அப்புறமா அவங்க வெளிநாடு போயிடுறாங்க, 1 இயர்ல ஒன்று சொல்லுவாங்க கூட்டிட்டு போயிடுறோமாம்பாங்க. அப்போ அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் 1 வருஷம் அமையாது, அந்த கொஞ்சம் இழுபறியா இருக்கும், இல்லைம்மா உனக்கு வீசா கிடைக்கல, இல்லை அங்கே சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு இருந்தானா மறுபடியும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னா அந்த சுக்கிர பகவான் நட்பு வீட்டில் இருக்கணும். நட்பா இருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணு விட்டு கொடுத்து போவா. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னா என்ன பண்ண, நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி என்ன ஆகும்னா 2 வாட்டி 3 வாட்டி பார்ப்பா.
அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி இன்னொரு அஃபேர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டுதாமா? அந்த இடத்துல பகை வீடா இருக்கு, இல்லை இன்னொரு கிரகத்தோட வந்து பார்வை இருக்கு, தசாபுத்தி லாக் ஆகுது அப்படின்னா இன்னொரு அஃபேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த 12ஆம் இட சுக்கிரன் இருக்கு அப்படிங்கும்போது எந்த மாதிரி ஜாதகத்தை அமைக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே அப்படி சொல்ல முடியுமா? இப்போ மேஷம் டு இப்போ 12ஆம் வீட்டு வச்சுக்கோங்க, சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு மீனத்துல வந்து உச்சமா இருப்பார். அப்ப 2-7க்கு உண்டான கிரகம் மேஷ வீட்டுக்கு 12ல போய் உச்சமாயிட்டாங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து குடும்பாதிபதி தனக்கு லாபத்துல வந்து உட்காந்துட்டாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தா மட்டும்தான் விட்டு கொடுத்து போவாங்க. அவளுக்கு வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்காம குறை சொல்றீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கோவம் வந்து. ஆனா விட்டு கொடுத்து போறதுக்கு நட்சத்திரங்களுக்கு இருக்கு. அதுல புரட்டாதி இருக்கு, உத்திரட்டாதி, ரேவதி இருக்கு. ரேவதியில சுக்கிர பகவான் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இவங்க டார்ச்சர் பண்ணும். நட்சத்திரம் உட்கார கிரகத்தை பொறுத்துதான் அந்த பொண்ணோட கேரக்டர் இருக்கும். இதே வச்சுக்கோங்க, உத்திரட்டாதின்னு வச்சுக்கோங்க, பழி வாங்கும். ஏன்னா அது பாதகால ஸ்டார்ல வந்து உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணும்? மனசுலயே வச்சுட்டு இருக்கோம். நேரம் கிடைக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் எதுக்குடா இந்த பொண்ணு அப்படி பேசணும் அப்படின்னு. நட்சத்திரம் போட்டதுன்னா பாக்யாதிபதி, அந்த புரட்டாதி 4ஆம் பாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரேவதியில 2ஆம் பாதம் நல்லா இருக்கும், விட்டு கொடுத்து போயிடுவாங்க. உத்திரட்டாதியா இருந்தாலும் 3ஆம் பாதம் சிறப்பா இருக்கும். குறிப்பிட்ட ஸ்டார்ல ஒரு கிரகம் உட்கார்ந்தா மட்டும்தான் சிறப்பு. மற்ற ஸ்டார்ல இருக்கு அப்படின்னா ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா இருக்கும். இப்ப ரிஷபத்துக்கு எடுத்துக்கோங்க. ரிஷபத்துல வந்து சுக்கிர பகவான் 12ல இருக்காரு அப்படின்னா தான் சுக்கிரன் வீடு தனக்குத்தானே 12ஆம் இடத்துல. அப்ப இந்த லக்னத்துக்கு 6 குண கிரகம் வந்து உட்கார்ந்தாரு 12ஆம் இடத்தில். ஆரோக்கியமா இருக்கக்கூடிய பொண்ணு கூட இவரை கல்யாணம் பண்ணா நோய்வாய்ப்படும். ஏன்னா தன் வீட்டுக்கு அது 6ஆம் இடம் ஆயிடுச்சு. மனைவி சொல்லக்கூடிய கிரகமே ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிர பகவான் தான். அப்ப 6 எப்படிப்பட்ட மனைவியை பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இவரை கட்டினா அந்த பொண்ணுக்கு நோய்வாய் ஏற்படும். இது எப்படி? திசாம்பு சம்பந்தப்படும் போது. அப்ப அந்த 12ஆம் இடத்துல அஸ்வினி, பரணி, கிருத்திகை இருக்கு. அஸ்வினியில பிறந்தா பிரச்சனை கிடையாது. பரணியில் வச்சுக்கோங்க, பரணியில 2ஆம் பாதம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நோய்வாய்ப்படும். ஏன்னா சுக்கிரன் அங்க பலவீனமாவார். சரிங்களா? அப்ப 2ஆம் பாதத்துலன்னா பரம்பரை வரக்கூடிய வியாதி அந்த பொண்ணுக்கு இருக்கும், சொல்லாம கட்டி வைப்பாங்க. நீங்க எங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2ஆம் பாதத்துல பரணியில சுக்கிரன் உட்கார்ந்துட்டாங்கன்னா நோயாளி மனைவி இந்த ஜாதகம் இருக்கு, மாற்றவே முடியாது. மறைச்சிருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும் இல்லையா? ஏன்னா காலபுருஷன் 6ல வந்து உட்கார்ந்துருவாரு. நோயாளியான மனைவி தான் இவருக்கு வரணுங்கிற இவரோட விதி, இவர் வாங்கிய வரம். அப்ப என்ன பண்ண அந்த பொண்ணு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நடந்து கூட பிரிஞ்சு வந்திருக்காங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. இவர் 2 தாரமான வாழ்க்கை அமையறதுக்கும் வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்துரும். அதனால 2ஆம் பாதத்துல சுக்கிரன் இருக்குன்னா கரெக்டான ஜாதகத்தை பார்த்து தான் அவங்க அமைச்சு கொடுக்கணும். கிருத்திகைனா பிரச்சனை கிடையாது. கிருத்திகை முதல் பாதத்துல ஒரு பொண்ணு இருக்கானா அந்த பொண்ணுக்கு அப்புறம் தான் இவருக்கு யோகமே. ஃபேமிலியே இவர் இல்லாட்டியோ அந்த பொண்ணு கரெக்டா கைட் பண்ணி கொண்டு வந்துடும். ஏன்னா சுகாதிபதி தனக்கு வந்து 8ல இருந்தாலும் கூட அது பாக்யாதிபதி சாரம். என்னைக்கு இருந்தாலும் அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டுல அந்த பொண்ணோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். எல்லா கடமையும் யாருக்கு என்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து பண்ணிடுவா. இப்ப மிதுனம் எடுத்துக்கோங்க. மிதுனத்துல வச்சுக்கோங்க, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னா ஆட்சி பெற்ற கிரகமா இருக்கான். சரிங்களா? அந்த வீட்டு ஆணை விட இந்த பெண்ணு பவர் ஜாஸ்தி. அதுல நட்சத்திரம் இருக்கு எடுத்துக்கோங்க. கிருத்திகை 2, 3, 4 பாதம் இருக்கும், ரோகிணி இருக்கும், மிருகசீரிஷம் 1, 2 பாதம் இருக்கும். கிருத்திகையில பிறக்குதுன்னா 3க்குண்டான நட்சத்திரம். தனக்கு ஒரு கனவு இருக்கு, நான் அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அந்த பொண்ணு கிடைக்காது. திருமணத்துக்கு அப்புறம் கணவன் கிட்ட கேட்கும், இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு. செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா லைஃப் ஸ்மூத்தா கொண்டு போய்க்கலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு கிடைக்க கூடாதுன்னு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்காது. படிச்சு முடிச்சுட்டு மாப்பிள்ளை எங்க இருப்பாரு, பொண்ணு எங்க இருக்கும்? வெளிநாட்டுல, ஃபாரின்ல இருக்கும். அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கு. ஏன்னா கிரகத்தோட அமைப்பு தான். ரோகிணி வச்சுக்கோங்க, ரோகிணியோட 2ஆம் பாதத்துல இருக்கு அப்படின்னா அது வர்க்கோத்தம்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த பொண்ணு ஃபேமிலி எங்கேயும் போகாது, எல்லாமே செய்யும் ஃபேமிலிக்காக, சொல்லி காமிச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தனக்கு எது சரியா கிடைக்கலன்னா மானல பாதிக்கப்படும். 2 விஷயத்தையும் எடுத்துக்கலாம். கரெக்டாவும் பார்த்துக்கும், சொல்லியும் காட்டும். 2வது மானல பாதிக்கப்படும். தனக்கு கேட்டது அந்த பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும் அந்த இடத்துல. இதே வச்சு மிருகசீரிஷம் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு ஆண் மாதிரி தான் இருப்பான். ஆனா அடக்குவான், அடங்கிதான் போய் ஆகும். எனக்கு தெரியும் நீங்க கம்முன்னு இருங்க அம்பா. அந்த இடத்துல என்ன, சொன்னா கேளுமா, அவர் அடங்கி போவாரு. இவரால நம்ம அடக்கவே முடியாது. அடங்கி போயிட்டு என்ன பண்றது, வெளியே சத்தம் போடுறாளே, கத்துறாளே, இவ கத்துறதுக்கு நம்ம கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த ஆண் அடங்கி போயிடுவான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகம். இந்த கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல வந்து கிரகம் சுக்கிர பகவான் இருக்காருன்னா அங்க மிருகசீரிஷம் நட்சத்திரமும் திருவாதிரை இருக்கும், உங்களுக்கு புனர்பூஷம் இருக்கும். சரிங்களா?
ஸோ இந்த கடகத்தை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் யாருன்னா சுகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். ஒரு பாதகாதிபதியான கிரகம் 12ஆம் இடத்துல மறைவது பிரச்சனை கிடையாது, நல்லதுதான். ஏன்னா எதிரியான கிரகம் நமக்கு பாதகத்தை பண்ணுது, அந்த கிரகம் 12ல வந்து மறைஞ்சிருச்சு, சிறப்பு. மனைவியால பிரச்சனை இல்லை, ஆனா பாதிப்பு உண்டு. பிரச்சனை வேற பாதிப்பு வேற. அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பிரச்சனை பண்ணும். கேட்ட இந்த பொண்ணு எப்படி அப்படி செஞ்சுதுப்பா, அவ தங்கமான பொண்ணுப்பா, செய்யறது வெளியே தெரியாதுடாமா, ஆனா எல்லாத்துக்கும் அந்த பொண்ணுதான் காரணமா இருக்கும். இவருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் வெளியே தெரியாது. அந்த மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா புதன் வந்து சாதுரியமான கிரகம். ஒரு சின்ன பிரச்சனைய பெருசாக்கவும் தெரியும், பெரிய பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாம கூட பண்ணிடும். அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்து இந்த பொண்ணு போய் பேசிச்சு கப்புச்சுக்குன்னு ஆயிட்டாங்கப்பா, பரவாயில்லையே. அப்ப எந்த அளவுக்கு சாதுரியமா யோசிக்கும், அடுத்தவங்களோட மனநிலைய டக்குன்னு புரிஞ்சு செயல்படுத்தும். ஆனா தனக்கு மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் மேல பாத்தீங்கன்னா அதிகமா நம்பிக்கை வச்சு ஒரு திமிரு இருக்கும். அதனால என்ன ஆகும்னா தான் பேரை கெடுத்துக்குவாங்க. ஆப்போசிட் இருக்கவங்க இறங்கி போனா மட்டும்தான் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி கேரக்டர். அப்ப இந்த சுக்கிர பகவான் வச்சுக்கோங்க, கடகத்தை பொறுத்தளவுக்கு சுகாதிபதி பாதகாதிபதி, நட்சத்திரம் மிருகசீரிசம்னு வச்சுக்கோங்க, 5-10க்குண்டான யோகாதிபதி. கண்டிப்பா ஜாபுக்கு போகும், வருமானம் இருக்கும், தன் தேவைகள் தானே பூர்த்தி பண்ணிக்கும், அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணு எல்லா கடமையும் செய்யும். தடங்கள் சொல்லாத வரைக்கும் இதை ஏமா பண்றேன்னு கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், பிரச்சனை தான். அங்க கேட்காம இருந்தீங்கன்னா தான் கடமை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணும், யாரும் எந்த சொல்ல முடியாது, குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. இதே திருவாதிரை வச்சுக்கோங்க, திருவாதிரை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ராகுவோடைய நட்சத்திரம். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய ஆசை இருக்கும், நிறைய கனவு இருக்கும், தனக்கு எல்லாமே கிடைக்கணும் பிடிவாதம் இருக்கும், தான் முயற்சி பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி தர மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நகைய குடும்பம் அப்படின்னா எது கேட்குறீங்க, என் அம்மாவை போட்டது, நீங்க எது கேட்குறீங்க, அந்த விதண்டாவாதமா பேசும். ஸோ அந்த விட்டு கொடுத்து போறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நமக்கு திரும்ப கிடைச்சிருக்காது, அதனால 2வது முயற்சி கொடுக்க மாட்டாங்க, அதுல ஒரு பிடிவாதமா இருப்பாங்க. ஆனா எந்த காலகட்டமா இருந்தாலும் நம்ம ஒரு கடமையை செஞ்சுதானே ஆகணும், அந்த விஷயம். அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து ராகுல இருக்காங்கன்னாவே கொஞ்சம் பிரச்சனை தான். ஆசை அதிகமா, கனவு அதிகமா இருக்கும், கிடைக்காதனால கோவத்தை டார்ச்சர் பண்ணுவாங்க. கனவை முடிஞ்ச அளவுக்கு துவம்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதே வச்சுக்கோங்க, புனர்பூசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்கு 7-10 குண கிரகம் தான். வேலைக்கு போகிறது, வீட்டுல இருந்துட்டு ஏதாவது வேலை பண்றது, ஏதாவது சின்ன சின்ன வருமானத்தை ஈட்டுவாங்க, தன்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. ஆனா வெளியவும் அந்த பிரச்சனையை சொல்லாம பாத்துக்குவாங்க, யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குருவோட ஸ்டார்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்யாதிபதி ஸ்டார்ல வந்து உட்காந்துட்டாங்க. தன் கணவன் இயலாததா இருந்தாலும் சரி, அவங்க வேலைக்கே போக மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அப்ப என்ன ஆகும், இதனுடைய பலவீனத்தின் காரணமாகவும் தான் தவற சரியா பண்ணுவாங்க சில கணவன்மார்கள். 12ல சுக்கிரன் இருக்கு அப்படின்னாவே ஒரு நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மகனுக்கு, இந்த பையனுக்கு கிடைக்காது. இந்த லக்ன ராசிக்காரங்களுக்கு 12ல இருக்கு, சேமிக்கவும் தெரியாது. நம்ம வந்து தொடர்ந்து திருமணம் சார்ந்த ஜாதக அமைப்பு கிரக சேர்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒரு இன்னொரு ஜாதக அமைப்பு வந்து கேட்கலான் இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா சிலர் போவாங்க இல்லைங்களா, அப்படியும் போவாங்க. இப்போ வேலை விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து வேலைக்கு போவாங்க, பையன் வந்து வீட்டை பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் மேடம்? நல்ல கேள்விடாமா. அதாவது 7ஆம் இடம் திருமண பந்தம், 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார், சரிங்களா? அப்போ மாமனார் மாமியார் வீட்டில் ஒரு மகன் போய் இருக்கான், மருமகன் போய் இருக்கான் அப்படின்னா அமைப்பு வந்து 2, 4, 7, 10ஓட கனெக்டிவிட்டி இருக்கும், இல்லை இந்த கிரகங்களோட பரிவர்த்தனை இருக்கும். அப்போ என்னன்னா இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள சுச்சுவேஷன், சரிங்களா? ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு, இல்லை அவன் தொழிலுக்காக கூட அவர் போகலாம். அந்த ஜாதகர் வந்து ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா போய் இருக்கிறத விட அங்கே ஒரு தொழில் அமைஞ்சிருக்கும், இல்லை மாமனாரோட வேலையை பார்த்துக்கிறது, இல்லை ஏதோ சுச்சுவேஷன் மூலமாக தான் எல்லாம் மேக்சிமம் வந்து 100ல் ஒரு 10 பேர் தான் வாய்ப்பாக எடுத்து போவாங்க. போய் இருந்துக்கலாம், சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறவங்க 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் 90 பேர் எடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு வாய்ப்பு வந்து 10 பேருக்கு கிடைக்கும். மனசு பிடிக்காம செய்வாங்க, மனசுக்குள்ளார என்ன பண்றது, நமக்கு தொழில் அங்கே இருக்கு, இல்லை அந்த ஒப்படைச்சிருக்காங்க பொறுப்பை அப்படின்னுக்காக இவருக்கு இங்கே சரியா வேலை அமையாமல் இருக்கலாம், இல்லை அதனால கூட கூப்பிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் அங்கே போக மாட்டாங்க. 2 பேர் கேட்டகரிக்கும் பார்த்துடலாம். நம்ம இந்த ஜாலியாக இருக்கிறதுக்காக போகிறாங்களே அவங்களுக்கு எப்பவுமே தன்மானத்தை வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க லக்னம் மறைவாக இருக்கணும், சரிங்களா? இன்னொன்று முயற்சி இல்லாத 3 குண கிரகம் வந்து பலவீனமாக இருக்கணும். அவங்க வந்து லேசினஸ், சோம்பேறியாக இருக்கணும்.
இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க். அவங்க எதுலேயுமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்காத ஒரு ஜாதகம். இது லைஃப்லாம் ஒரே மாதிரி கொண்டு போக முடியும்னா அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அவமானத்துக்கு எல்லாம் ஆளாகி தான் வரணும். ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேலைக்காக போகிறாங்க, 2 ஜாதக அமைப்புமே 2, 4, 7, 10 இந்த கனெக்டிவிட்டி தான். இவர் ஜாலியாக இருக்கார் இல்லையா, நட்பு கிரகத்தோட சேர்க்கை இருக்கும். லக்னாதிபதி வந்து அங்கே சோம்பேறித்தனமாக இருக்கும், 3ஆம் இடம் பலவீனமாக இருக்கணும். 12 குணா கிரகம் 3ல், அந்த 3, 12 பருவத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கணும். 12ங்கிறது விரயம், சரிங்களா, பயணம், வெளிநாடு, அங்கே இங்கேயும் போகலாம், சுற்றலாம், சாப்பிடலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் இவர் இருக்காரு பாருங்க இன்னொரு கேட்டகரி. இந்த கிரகம் வந்து பகையான கிரகமாக இருந்தாவோ கௌரவ கிரகமாக இருக்கோ இவங்க நிரந்தரமாக போய் தங்க மாட்டாங்க. ஷார்ட் பீரியட், எப்படா இந்த இடத்த விட்டு வெளியே வருவோம், நம்மளால இங்கே இருக்க முடியாது, சுச்சுவேஷன் வந்துட்டோம், அந்த ஒர்க்கை நம்ம செஞ்சு கொடுக்கணும், பார்த்து கொடுக்கணும். அதனால ஒரு சிலருக்கு வேலையே அமைய சொல்லி கூட்டி போகிறாங்க பாருங்க, அவங்களாம் நெருப்பு மேல் இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. அந்த இடத்துல மனைவிங்கிற ஒருத்தி கரெக்டாக தட்டி கொடுத்து கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க லைஃப் ஓகே. அந்த இடத்துல அவங்க குடும்பத்தோட போய் உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இறக்கி பேசுகிறாங்க, இடம் கொடுக்குதுன்னா அவங்கெல்லாம் மேக்ஸிமம் அவங்க வந்து லைஃப்பில் ஒரே மாதிரி கொண்டு வரவே முடியாது. நட்பு கிரகம் பகை கிரக வீட்டில் இருக்குது அப்படின்னாவே இந்த 2, 4, 7, 10ஓட கனெக்டிவிட்டி தான். வேலைக்காக போயிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கிரக சேர்க்கையினால இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள்ல ஏற்படுது, ஒரு நல்ல விஷயம் கூட மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இந்த கிரகங்கள் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. நன்றிம்மா, வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன்.